ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, விரைவில் நான் உன்னை சந்திக்கின்றேன். பொன்னாகவோ பொருளாகவோ பணமாகவோ அல்லது உன் பிரச்சனைகளுக்குரிய தீர்வாகவோ உன்னை நான் சந்திப்பேன். ஏதேனும் ஒரு வடிவில், ஏதேனும் ஒரு உருவில் நான் உன்னை சந்திக்க வருகிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு இந்த தருணத்தில் எது தேவையோ அதுவாகவே நான் உன்னிடம் வருகிறேன். இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் சேர வேண்டாமா? இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும். நான் உன்னை சந்திக்க போகும் தருணத்தில் எல்லாமும் உனக்கு கைகூடி வரும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி, நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி உன் வாயிற் கதவை தட்டும். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள், முடியவில்லை. உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா? உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம். நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். என்னை மீறி ஒரு துரும்பும் உன்மேல் படாது. சரி, இவற்றையெல்லாம் உனக்கு யார்தான் செய்து கொண்டிருப்பது? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களுடன் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாய். உன்னிடம் 2 வார்த்தை அன்பாக பேசிவிட்டாலே அவர்களை ஆயுளுக்கும் நம்புவது உன் இயற்கையான குணமாயிற்று. அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஒரு சில மனித மனங்களையும் அவர்களின் 2ஆம் முகங்களையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவற்றை தெரிந்து கொண்டு சுதாரித்து நடந்து கொள்வதில் தவறில்லை செல்லமே. அது உன் மன நிம்மதியை கெடுக்காமல் இருக்கும். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு சில மனிதர்களை விட்டு விலகி இருப்பதும் தவறில்லை. நான் சூட்சமமாக சொல்லிக் கொண்டிருப்பது உனக்கு நேரடியாக புரிகிறதல்லவா? புரிந்து நடந்து கொள். சரி, இதுவரை நடந்தவை எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமேல் நடக்கப் போவதை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.